இந்த விழாவுக்கு வந்திருக்கும் அனைத்து ஃபேன்ஸர்களையும், அனைத்து முன்னோடிகளையும், அனைத்து குடும்ப உறுப்பினர்களையும் இந்த விழா சார்பாக வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். தக்கலை ரேசிங் ரீஜியன் கிளப்போட 14வது பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த விழாவில் தொடர்ந்து இந்த வருஷமும் பங்கு பெற்றதில் மிக மகிழ்ச்சி. நிறைய ஊர்களில் இருந்து சிறப்பு விருந்தினர்களாக இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் அனைத்து முன்னோடிகளுக்கும் என்னோட பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்துகிறேன். இந்த ரேசிங் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அருமையான டிப்ஸை வந்து கணேஷ் அம்மா கொடுத்தாப்புல. அவர் அதில் ஒரு முக்கியமான பாயிண்டை வந்து பதிவு பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, நல்ல பிரெட்லைன் புறாவை எடுத்து உருவாக்கி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் உங்கள் ட்ராக்குக்கு எந்த மாதிரி புறா பறக்குது அப்படிங்கிறத நீங்கள் தான் அண்டர்லைன் பண்ணி அதை டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த பாயிண்டை இங்கே ஏன் அவர் பேசினாருன்னு எனக்கு தெரியல. பட் தேவையான ஒரு இடத்துல பேசியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே அந்த விஷயத்தில் தான் நானும் என் மனசில் நினச்சிட்டு வந்தேன். வரும்போது சப்போஸ் நமக்கு பேச வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணோம் அப்படின்ட்டு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, அவங்க கிளப்பில் வின் பண்ணுற ஃபேன்ஸிகளோட புறாக்கள் ரேஸ் முடிஞ்சு எண்டு பகுதியில் வெற்றி பெற்ற புறாக்கள் கைவசம் இருந்துன்னா அந்த புறாக்களை இங்கே ஃபங்க்ஷனில் ஒரு ஓரமாக எல்லாரும் பார்க்குற விதமாக ஒரு பாக்ஸ் வச்சு அதில் எல்லாரோட பார்வைக்கு வச்சா இன்னும் நல்லா இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாரும் வின் பண்ண புறாவை எல்லாராலையும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் ஏன் இந்த கிளப்பில் அதை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே ரேஸ் பண்ணுற எல்லாருக்கும் தெரியும் ரேஸ் பண்ணுறது எவ்வளோ சிரமம், எவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் ரேஸ் பண்ண இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம சைட்ல இருந்து ரேஸ் பண்றவங்களுக்கு எவ்வளவு சிரமம் இருக்கும் அப்படிங்கிறது இங்க இருந்து ரேஸ் பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஷார்ட் சரி, லாங் டிஸ்டன்ஸா இருந்தாலும் சரி, நம்ம ரொம்ப சிரமத்துக்கு இடையில தான் நம்ம வந்து ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு கூட்டலையும் 80 புறா 100 புறா எடுக்கிறோம். 500 கிலோமீட்டர் தாண்டும் போது நம்மகிட்ட யாருக்குமே புறா இல்லாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம சந்திச்சிருக்கோம். லாஸ்ட்ங்கிறது எல்லா சைடுமே இருக்கு, இல்லைன்னு சொல்ல. பட் நம்ம ட்ராக்குக்கு அதிகப்படியான லாஸை வந்து நம்ம சந்திச்சிருக்கோம். அப்போ அதை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, நம்ம ட்ராக்ல எந்த மாதிரி புறாக்கள் வந்து ஃபைட் பண்ணி பறக்குது, எந்த மாதிரி புறாக்கள் தொடர்ச்சியாக வின் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம கிளப்லேயே வின் பண்ணுற புறாவை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அப்படி வின் பண்ண புறாக்களை நம்ம வந்து இங்கே கொண்டு வந்து மற்றவங்களும் பார்க்கும்போது அது எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை தாண்டி நம்ம சைடில் உள்ள பறக்கக்கூடிய புறாக்கள் வந்து உடல் ரீதியும் சரி, புறாவோட சைஸ் ரீதியும் சரி, ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அமைப்பில் இருக்கும். கரெக்டாக சொல்லணும்னா ஒரு ஜான் அமைப்புக்குள்ள தான் அந்த புறாக்கள் வந்து இருக்கும். உடல் வலிமையும் சரி, அமைப்பு ரீதியாகவும் ரொம்ப பல்காக இருக்க புறாக்கள் நம்ம ட்ராக்குக்கு பெரிய அளவில் ஃபைட் பண்ணி பறக்கவும் செய்யாது, அந்த மாதிரி புறாக்கள் வின் பண்ணவும் செய்யாது. அப்போ நம்ம ட்ராக்குக்கு எது தேவை அப்படிங்கிறத நம்ம அண்டர்லைன் பண்ணி அதை நம்ம உருவாக்கணும். ஒன்று வெளியில் அந்த மாதிரி ட்ராக்கில் பறக்கிற புறாவை நம்ம கொண்டு வந்து மறுபடியும் மெயின்டைன் பண்ணி அந்த மாதிரி புறாக்களை டெவலப் பண்ணோம். இல்லை அப்படின்னா நம்ம இங்கே எந்த புறாக்கள் கண்டினியூட்டியாக வின் பண்ணுது, எந்த மாதிரி புறாக்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுதுங்கிறது தெரியுது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டெவலப் பண்ணோம். நம்ம வந்து எங்கேயும் வின் பண்ணிட்டு 700 கிளப்ல ஆந்தரே வந்துட்டு அப்படின்னு நீங்கள் அதை ஆசைப்பட்டு எடுத்து கொண்டு வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுல பிரயோஜனம் இல்லை. நம்ம ட்ராக்குக்கு அந்த மாதிரி புறாக்கள் வந்து ஃபைட் பண்ணுமா அப்படிங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். சில இடத்துல கண்டினியூட்டியாக வருஷம் வின் பண்ணிகிட்டே இருக்கும். ஆன் த டே பண்ணோம், செகண்ட் டே பண்ணோம், அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறையா பண்ணும். அதே புறாக்கள் உங்கள் ட்ராக்குக்கு பண்ணுமா அப்படின்னு கேட்டால் அது கேள்விக்குரிய. அதை வந்து நீங்கள் வந்து
நிறைய பேர் வந்து மாற்றிக்கணும். ஒரு சிலவங்க மாற்றி அதில் நல்லா சக்ஸஸும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அதில் வந்து நம்ம மெனக்கெட்டு அதை உருவாக்கி சாதிச்சா மட்டும்தான் நம்ம பெரிய வெற்றிகளை வந்து பெற முடியும். நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் அனைத்து புறாவையும் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது உண்மையிலே ஒரு மனசுக்கு சங்கடமான ஒரு விஷயங்களா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு வருஷம் அந்த புறாக்களை வந்து நீடி வச்சு இற வச்சு அதுக்கான மெடிசனை வாங்கி நம்மளுக்கு தேவையான விஷயங்களை பண்ணணுமோ இல்லையா, அதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணி அதை நல்லபடியாக கொண்டு வந்து ஒரு வருஷம் நம்ம ரேஸ் பண்ணுறதுக்காக அவ்வளோ கஷ்டத்தையும் கொடுக்குறோம். கடைசியில் பார்க்கும்போது நம்ம பாதி ரேஸில் எல்லா புறாவும் இழக்கும் போது நம்மளோட மொத்த உழைப்பும் வேஸ்டாக போகும். அதனால நம்ம உழைப்பை வந்து பயனுள்ளதான் நம்ம வந்து செலவிடணும் அப்படிங்கிறது தான் என்னோட கோரிக்கையாக இருக்கும். அதுக்கு என்ன வழிவகையில் நமக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் அந்த வழிவகையில் நீங்கள் புறாக்களை வந்து தயார் பண்ணி இந்த கிளப்பில் இருந்து இன்னும் வரக்கூடிய காலங்களில் இன்னும் பெஸ்ட்டாக இன்னும் பல சாதனைகள் படைக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து தாழ்மையாக கேட்டுக்கிறேன். கண்டிப்பாக அதில் உள்ள பயணத்தில் நிறைய பேர் இருக்கீங்க, இல்லைன்னு சொல்ல. பட் இன்னும் அதில் நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். ஜெயிக்கிற புறாக்களுக்கு மட்டும் நீங்கள் இம்பார்ட்மெண்ட் கொடுக்குறத விட நம்ம ட்ராக்குக்கு எந்த மாதிரி புறா தேவை அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து அண்டர்லைன் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இன்னும் டெவலப் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி வருஷம் வருஷம் இந்த விழா வந்து ஒரு அற்புதமான ஃபேமிலி விழாவாக நடத்திட்டு இருக்காங்க. எந்த ஃபங்க்ஷன்லையுமே இந்த மாதிரி நம்ம பார்க்க முடியாது. ஒரு சில தாய்மார்கள் தான் சில கிளப்பில் நம்ம பார்க்க முடியும். இந்த கிளப்பில் போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி குடும்ப விழாவாக அந்தந்த ஃபேன்சியரோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு அளவுக்கு சிறப்பாக நடக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே ஒத்துழைக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஃபங்க்ஷனில் புதுசாக வந்தவங்களுக்கு அது ஒரு புது அனுபவமாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே போன வருஷம்லாம் பார்த்துருக்கோம். எனவே இந்த விழாவுக்கு ஃபேன்சியர் ஒவ்வொரு ஃபேன்சியரோட குடும்ப சார்பாக இந்த ஃபங்க்ஷனில் அன்பான தாய்மார்களுக்கும் சரி உடன்பிறப்புகளுக்கும் சரி என்னோட பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்தி என்னோட உரையை கொடுத்துக்கிறேன். நன்றி. நல்லதொரு சிறப்புரையை தங்கள் அனுபவங்களிலிருந்து பெற்ற கருத்துக்களுடைய அடிப்படையில் தந்த திரு சச்சின் சுரேஷ் அவர்களுக்கு நன்றி.